ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், இன்றைக்கி நம்ம தமிழ் அறிஞர்கள் தொண்டுகள்ன்ற டாப்பிக்கில் தேவடைய பவனார் அவருக்கு உடைய சிறப்பான அடைமொழி மொழி ஞாயிறு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அவரை 147 சிறப்பு பெயர்களில் சொல்லியிருக்கிறாங்க. என்னென்ன பேர்னு பாருங்கள். மொழி ஞாயிறு, தனித்தமிழ் ஊற்று, செந்தமிழ் ஞாயிறு, இலக்கிய பெட்டகம், இலக்கண செம்மல், தமிழ் மானத்தை காத்தவரே இவர் தான். அப்புறம் செந்தமிழ் செல்வர், தமிழுடைய பெருங்காவலர். இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்டிருக்காங்க. தமிழ் நலம் காப்பதையே உயிர் மூச்சாக கொண்டவரும் இவர் தான். அப்புறம் இவருடைய படைப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் வரலாறு. ஸோ அவருடைய சிறப்பு பெயர்கள் பார்த்தாச்சு. படைப்புகள் பாருங்கள். தமிழ் வரலாறு, முதல் தாய்மொழி, தமிழ்நாட்டுடைய விளையாட்டு, தமிழர் திருமணம். இது எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. தமிழர் திருமணம், வடமொழி வரலாறு, தமிழர் மதம், மண்ணிலே வின். இதுவும் கேட்டிருக்காங்க. பண்டை தமிழர் நாகரிகமும் மாண்பாடும். இது அந்த டைட்டிலே இப்படி தான் வச்சுருப்பாங்க. புக்கில் 10th புக்கில் ஒரு டைட்டில் இருக்கும். உயர்தர கட்டுரை இலக்கணம், சொல்லாராய்ச்சி கட்டுரை அப்படின்னாலே தேவடைய பவனார், மொழி ஞாயிறு, சொல்லாராய்ச்சி கட்டுரைகள் சிறந்தவர், இதெல்லாம். அப்புறம் திருக்குறளுக்கு மரபுரை, இந்த மாதிரியான நூல்கள் எல்லாமே படிச்சிருக்காங்க. இவருடைய ஃபேமஸ் கூற்று பாருங்க. உலக முதன் மொழி தமிழ் தான், திராவிட மொழிக்கு தாய்மொழி தான் தமிழ், அப்புறம் இந்திய மொழிக்கு மூலமும் வேரும் தமிழ் தான். தமிழை பெருமையாக பேசியிருப்பார். அப்புறம் உலகின் முதல் மாந்தன் தமிழ், குமரிக்கண்டம் தமிழன் தோன்றிய இடம் குமரிக்கண்டம், ஹரப்பாவும் மொஹஞ்சதாராவும் தான் பழந்தமிழர் நாகரிகம்னு சொல்லியிருப்பார். அப்புறம் வடமொழியை பற்றி சொல்லியிருக்காங்க. வடமொழியிலேருந்து என்னை மீட் எடுக்கிறதுக்கு தான் இறைவன் என்னை படைச்சிருக்கான் அப்படின்ற டைலாக் சொன்னவர் இவர். அப்புறம் பிறப்பு இறப்பு எல்லாமே தமிழில் தான் நடைபெறணும்னு சொல்லியிருப்பாங்க. தமிழ் வளர்த்தால் பசியும் பட்டினியும் பஞ்சாய் பறந்துவிடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏதாவது செய்யணும், ஏன்னா சும்மா உட்காந்து சாப்பிட்டுட்டு போகிறது நல்லா இருக்காது, ஏதாவது செய்யணுன்றது. இது போன வருஷம் குரூப் 4ல் கேட்டாங்க. எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு. இந்த ஃபெமிலியர் டைலாக் சொன்னதும் நம்ம தேவடைய பாவனார் அவர்கள். அப்புறம் இவர் மறைஞ்சிருப்பாரா? அந்த மறைஞ்ச நாள் பார்த்திங்கன்னா அந்த 5வது உலக தமிழ் மாநாட்டில் தான் மறைந்திருப்பார். பேர் வருஷம் 1981 ஜனவரி 5 என்னோட பர்த்டே. ஆனால் அது அவரோட மறைந்த தினம், ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் 75 நிமிடம் உரையாற்றியிருப்பாங்க. இரவில் மாரடைப்பு ஏற்பட்டு இறந்துருப்பாங்க. அப்புறம் இவர் பிறந்த ஊருமே எங்கள் ஊர் தான், சங்கர கோயில் ராஜபாளையம்னாங்க. இவர் சங்கர கோயில் தான். ஞானமுத்து பரிபூரணம். ஸோ சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் இவர் தான். தமிழை ஆளென வளர்த்து மாண்புற செய்தவர். அப்புறம் இவருடைய மாணவர் பெருஞ்சித்திரனார் இவருடைய மாணவர். கவர்மெண்ட் இவருக்கு என்னென்ன சிறப்புகள் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். சென்னை அண்ணா சாலையில் பாவனார் நூலகம், ராஜபாளையத்துக்கு அருகில் உள்ள முரம்பு. இது எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது. தேங்க்யூ.